நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜோஷுவா டிவி நேயர்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த மனந்திரும்புதலின் நேரம் நிகழ்ச்சியில் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் ஆண்டவர் நம்மளோடு நம்ம தியானிக்க போகிற தேவனுடைய வார்த்தை, ஆண்டவர் நம்மளோடு எந்த காரியத்தை குறித்து பேசுகிறார் என்று நம்ம கவனிக்க போகிற வார்த்தை யாத்திராகமம் 15வது அதிகாரம் 26வது வசனத்தின் பின்பாகம். யாத்திராகமம் 15:26. நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். ஆண்டவர் இந்த நாளில் நம்மளோட பேசுகிற வார்த்தை நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். அதுக்கு முன்பாக அந்த வசனத்தினுடைய முன்பாகத்தை நம்ம பார்த்தோம்னா, நீ உன் தேவனாய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். எப்போ ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் பரிகாரியாகிய கர்த்தர்? பரிகாரினா நமக்கு ஒரு வியாதி வரும்போது ஒரு சுகமாக்குகிற தேவன், வாழ்க்கையில் என்ன கஷ்டம் வந்தாலும் அதுலேருந்து நம்மளை வெளிக்கொண்டு வருகிற ஒரு தேவனாக எப்பொழுது தேவன் நம்ம வாழ்க்கையில் செயல்படுவார்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த அதிகாரம் வசனத்தின் தொடக்கத்திலே போடப்பட்டிருக்கு, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து. அப்போ ஆண்டவர் நம்ம பார்க்கும்போது அவர் பார்வைக்கு நம்மளுடைய செயல்கள் எப்படி இருக்கணுமா? செம்மையானவைகளாக இருக்கணுமா? அவருடைய சத்தத்தை கேட்டு கீழ்ப்படுகிறவர்களாக நாம் இருக்கும்போது அவர் நமக்கு பரிகாரியாகிய தேவன். நம்முடைய எல்லா காரியங்களிலும் அவரே நமக்கு பரிகாரியாய் என்ன செய்கிறார்? அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ கேட்டு அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால். அவர் சொல்லியிருக்கிற எல்லா நியமங்கள், நம்ம வேதத்தை வாசிக்கிறோம், அவருடைய கற்பனைகள் நமக்கு தெரியும், 10 கற்பனைகள் நமக்கு தெரியும், அவருடைய நியமங்கள் எல்லாவற்றையும். ஒருவேளை நம்ம ஒரு தவறு செய்யும்போது வேதத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் இது தவறான காரியம் அப்படின்ட்டு நம்மளோட ஒரு வார்த்தையை கொண்டு பேசும்போது அந்த வார்த்தைக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிந்து மறுபடியும் அப்படிப்பட்ட தவறை நம்ம செய்யாமல் வாழ்ந்துட்டு இருக்கும்போது நமக்கு எந்த வியாதியும் வராமல் பாருங்கள். அழகாக சொல்கிறாரு, எகிப்தியருக்கு வரப்பண்ணின. எகிப்தியர்னா இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைப்படுத்தின அந்த ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைப்படுத்தி கொண்டிருந்த அந்த ஜனங்கள் மத்தியில் இருந்த எந்த வியாதியையும் நான் உனக்கு வர பண்ண மாட்டேன் ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போ நம்ம வாழ்க்கையில் நமக்கு எதிராக இருக்கிறவங்க, இவங்க என்ன எதிராக இருக்கிறவங்க வாழ்க்கையிலையோ எல்லாம் நம்ம அறியாத நம்ம கெட்டு போகணும்னு நினைக்கிறவங்க வாழ்க்கையில் அவங்களுக்கெல்லாம் இருக்கிற எந்த காரியங்களும் நமக்கு வராதபடி நம்மளை ஆண்டவர் பார்க்கணுன்னா, எப்படி இவங்களுக்கு மட்டும் எதுவுமே வரல அப்படின்னு எல்லாரும் யோசிக்கிற அளவுக்கு நம்ம வித்தியாசமாய் வாழணும்னா நாம் செய்ய வேண்டியது இந்த வசனத்தின்படி அவருடைய சத்தத்திற்கு முதல்ல என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியணும். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய பார்வைக்கு முன்பாக நம்ம செம்மையானவர்களாக என்ன செய்யணும்? வாழணும். அப்போ நம்ம வேதத்தில் பார்க்கும்போது நிறைய வியாதியஸ்தர்களை ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? சுகமாக்கியிருக்கிறார். நிறையா வியாதி உள்ளவர்களை ஆண்டவர் என்ன செஞ்சுருக்கிறாரு? சுகமாக்கியிருக்கிறாரு. குருடர்களுக்கு சுகம் கொடுத்துருக்கிறாரு. நடக்க முடியாதவங்களுக்கு நடக்க பண்ணியிருக்காரு. 38 வருஷமாக அவர் குளத்தின் அருகே படுத்து கிடந்த ஒருத்தனுக்கு அவனுடைய பாவத்தை நீ பாவம் செய்யாதேன்னு சொல்லி அவனை எழுப்பி நடந்து போக சொல்லியிருப்பார். திமிர்வாதக்காரனை சுகப்படுத்தியிருப்பார். பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு சுகத்தை கொடுத்துருப்பார். அப்படி நிறைய வியாதி, நீர்க்கோவை உள்ளவனுக்கு சுகம் கொடுத்துருப்பாரு. சூமின உறுப்புடைய கை உள்ளவனுக்கு சுகத்தை கொடுத்துருப்பாரு. நிறைய அற்புதத்தை செய்திருப்பார். அப்படி பார்த்தோன்னா கூட ஏசாயாவில் பாருங்கள், ஏசாயா 38வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, எசேக்கியா ராஜாவுக்கு கூட ஒரு பெரிய வியாதி, மரணத்துக்கு ஏதுவான ஒரு வியாதியிலிருந்து கூட ஆண்டவர் என்ன செஞ்சிருப்பாரு? சுகத்தை கொடுத்துருப்பாரு. அந்த அதிகாரத்தின் தொடக்கத்தில் நீங்கள் ஏசாயா 38வது அதிகாரம் பாருங்கள். அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாக இருந்தான். எசேக்கியா ராஜாவுக்கு ஒரு மரணத்துக்கு ஏதுவான ஒரு வியாதி இருந்திருந்தது.
அப்பொழுது ஆமோத்தின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றான். ஒரு கர்த்தருடைய தீர்க்க தரிசனமே என்ன செஞ்சிருச்சு, எசேக்கியா ராஜாவை பார்த்து வருகிறது, நீர் வந்து என்ன செஞ்சிரும், உங்களுடைய வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீங்கள் பிழைக்க மாட்டீங்க அப்படின்ட்டு. ஆனால் அந்த நேரத்தில் எசேக்கியா ஒரே ஒரு காரியத்தை தான் செஞ்சார். எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பி கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தரலும் என்று விண்ணப்பம் பண்ணினான். நம்ம முதல்ல பார்த்த வசனமும் அதுதான். ஆண்டவர் அழகாக நமக்கு சொல்லியிருக்காரு பாருங்க. அது சொன்ன வார்த்தையின்படி சொல்கிற வார்த்தையை அப்படியே செய்கிற தேவனை போல ஒரு தேவன் கிடையாது. நீங்கள் பாருங்கள், அது எசேக்கியா அழகாக அந்த வார்த்தையை வச்சு தான் ஜெபித்த மாதிரி ஜெபிச்சிருக்கிறாரு பாருங்கள். அவர் பார்வைக்கு செம்மையானவைகளின் சத்தத்தை கவனமாய் கேட்டு, எசேக்கியா அந்த இடத்துல எப்படி ஜெபம் பண்றாரு பாருங்க. நான் உமக்கு முன்பாக மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன். அழகா சொல்லி ஜெபிக்கிறார் எசேக்கியா. நான் உங்கள் பார்வைக்கு நலமானதை செய்தேன்னு, அதை நீங்கள் என்ன செஞ்சிருங்க, நினைச்சரலுங்கிற அளவுக்கு என்ன செய்கிறாரு, ஜெபிக்கிறாரு. நினைத்தரலும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான். ஆண்டவருக்கு வந்து அவர் முன்பாக போய் அழுதா தாங்கவே என்ன செய்ய முடியாது. அப்படிதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நாயினூருங்கிற ஒரு ஊருக்கு அவர் என்ட்ரன்ஸில் அவர் போயிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு கைம்பெண்ணினுடைய மகன் வாலிபன் என்ன செஞ்சிருப்பான், மரித்திருப்பான். அவனை அடக்கம் பண்ணுவதற்கு தூக்கிட்டு போகும்போது அந்த பெண் அழுறதை ஆண்டவருக்கு என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. அவள் அந்த இடத்துல போய் ஆண்டவர்கிட்ட வேண்டியிருக்க மாட்டா. அவளுக்காக சீஷர்களோ மற்ற ஜனங்கள் யாருமே வந்து அந்த மகனை பிழைக்க வைங்கன்னு கேட்டிருக்க மாட்டாங்க. ஆனால் அவள் அழுதுட்டு போகிறத பார்த்தே ஆண்டவரால் தாங்க முடியாது. அவன் கிட்ட போய் பாடையை தொட்டு அந்த மகனை என்ன செஞ்சிருப்பாரு, எழுப்பியிருப்பாரு. இந்த இடத்துல பாருங்க, அப்போ எசேக்கியா ராஜா சொல்றாரு, ஆண்டவரே, நான் உங்கள் பார்வைக்கு நான் உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன், அதை எனக்கு நினைத்தருளுங்க என்று விண்ணப்பம் பண்ணி மிகவும் அழுதான். ஏன்னா திடீர்னு வந்து அந்த ராஜா எசேக்கியா ராஜாவுக்கு ஆண்டவருடைய வார்த்தை வருது பாருங்க. என்ன சொல்லி ஆண்டவர் சொல்றாருன்னா, உன் வீட்டு காரியத்தை நீ என்ன செஞ்சிரு, ஒழுங்குபடுத்திரு, உன் வீட்டு காரியத்தை நீ ஒழுங்குபடுத்து, நீ கொஞ்ச நாள் தான் நீ இருப்ப, இனிமேல் நீ மறுத்து போயிடுவேன் அப்படின்ட்டு ஒரு தீர்க்கதரிசியானவர் வந்து சொல்லும்போது அன்றைக்கு எசேக்கியா ராஜாவுடைய மனசில் அப்படிப்பட்ட ஒரு பெரிய பாரம் என்ன செஞ்சிருக்கும், வந்திருக்கும். கண்டிப்பாக ஒருவேளை இந்த நாட்களில் நீங்கள் உங்களுக்கு ஏதாட்டும் ஒரு வியாதியில் நீங்கள் டெஸ்ட் எடுத்துகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது டாக்டர்ஸ்லாம் அப்படி சொல்லும்போது, நம்ம வாழ்க்கையில் நம்ம குடும்பத்தில் உள்ள யாரையாவது குறித்து அப்படி சொல்லும்போது, அல்லனா நம்மளை குறித்து அப்படி சொல்லும்போது நமக்கு எவ்வளோ ஒரு வேதனை வரும். அப்படி தானே? அப்படிப்பட்ட ஒரு வேதனையான சிச்சுவேஷனுக்குள்ள தான் இந்த எசேக்கியா ராஜா இருக்கிறார். ஒருவேளை அப்படிப்பட்ட சிச்சுவேஷனை நீங்கள் இருந்தாலும் ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இங்கே பாருங்க, அவனுக்கு என்ன வியாதி போடப்பட்டிருக்குன்னா, மரணத்துக்கு ஏதுவான வியாதி. அப்போ அநேக வியாதிகள் இருக்கு, மரணத்துக்கு ஏதுவான வியாதியும் என்ன செஞ்சிருக்கு, இருந்திருக்கு. அப்போ இந்த வியாதி வந்தால் மரணம் தான் முடிவு அப்படிங்கிற மாதிரி சிச்சுவேஷனில் கூட நீங்கள் என்ன செஞ்சுட்டு இருக்கலாம். அப்படிப்பட்ட இந்த மரணத்துக்கு ஏதுவான இந்த வியாதி வந்தால் அவங்க கண்டிப்பாக மரித்து போயிடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில தான் இந்த எசேக்கியா ராஜா என்ன செய்கிறாரு, அன்றைக்கு இருந்திருக்கிறாரு. ஆனால் அவர் பண்ணது வேற எந்த பரிகாரியும் என்ன செய்யலை, தேடி போகலை. வேற யாருக்கிட்டையும் வேற எந்த மருத்துவர்களையோ பெரிய டாக்டர்ஸையோ தேடி போகலை. சொன்ன மாத்திரத்தில் ஏசாயா தீர்க்கதரிசி தன்னுடைய அவர் வீட்டில் வந்து சொல்லிட்டு அவர் வீட்டு முற்றத்துக்கு கூட போகலை. அவர் அப்படியே திரும்பி சுவர்புறமாய் திரும்பி என்ன செய்கிறாரு, அழுகிறாரு. அவர் மிகவும் என்ன செய்தான், அழுதான். சாதாரண அழல, மிகவும் அழுதான் என்று போடப்பட்டிருக்கு. அப்பொழுது ஏசாயாவுக்கு உண்டான கர்த்தருடைய வார்த்தை உடனே ஆண்டவர் சொல்றார், நீ போய் எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் நாட்களோடு 15 வருஷம் கூட்டுவேன். அவன் சின்ன விண்ணப்பம் தான் பண்ணுறாரு. ரொம்ப நேரம் மணிக்கணக்கான ஜெபத்தை அவர் பண்ணலை. ஏசாயா தன்னுடைய அவர்கிட்ட வந்து சொல்லிட்டு அவர் வாசலை தாண்டி போகிறதுக்குள்ள ஒரு மிகவும் அழுது, அப்போ அந்த மரண துக்கம் நான் செத்து போயிடுவேனுங்கிற அந்த துக்கம். ஏன்னா அது அந்த வழியில் அந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு மாத்திரம்தான் என்ன செய்யும் தெரியும். ஆனால் அந்த துக்கத்தை எந்த மனுஷர்கிட்டையும் ஏசாயா வந்து என்ன செய்யலை, வெளிப்படுத்தலை. ஒருவேளை நம்ம சொல்லியிருக்கலாம், ஏசாயா தீர்க்கதரிசிக்கிட்டே சொல்லியிருக்கலாம், எனக்கு இந்த காரியம் வேண்டான்ட்டு ஆண்டவர்கிட்ட எனக்காக விண்ணப்பம் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கலாம் அந்த எசேக்கியா ராஜா. ஆனால் எசேக்கியா ராஜா அப்படி பண்ணலை. ஏன்னா அவர் வந்து தன்னுடைய எதிரிகள் வந்து இது பண்ணியிருக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா, ஆலயத்தில் போய் கர்த்தருக்கு முன்பாக அதை விரித்து வைத்து ஜெபித்த ஒரு தேவ மனிதர் தான் அந்த எசேக்கியா ராஜா, ஜெபித்த ஒரு ராஜா. அப்போ அவருக்கு வந்து தெரியுது, ஆண்டவர்கிட்ட போய் நான் நின்னேன்னா எனக்கு ஜீவனை தருகிற தேவனாய் அவர் என்ன செய்கிறார், இருக்கிறார். அவரே எனக்கு பரிகாரியாய் இருக்கிறார். அவர் என் பரிகாரியாகிய தேவன்கிறத அழகாக அறிந்தவர் யாருன்னா இந்த எசேக்கியா ராஜா. அதனால தான் அவர் அழகாக சொல்கிறாரு,
விண்ணப்பம் பண்ணுறாரு, சுவர்புறமாய் திரும்பி விண்ணப்பம் பண்ணுறாரு. அழுது விண்ணப்பம் பண்ணினதுனால ஆண்டோடைய வார்த்தை மறுபடியுமாக ஏசாயாவுக்கு வருது. அவர்கிட்ட போய் சொல்லு, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், நீ உன் ப்ரேயரை நான் கேட்டேன், நீ அழுத அழுகையை நான் என்ன செஞ்சேன் பார்த்தேன். அப்போ இந்த நேரத்தில் இந்த வார்த்தையை கேட்டு உங்கள் கண்களில் கண்ணீர் வரலாம், நீங்கள் தனியாக உட்காந்து அழுதுட்டு இருக்கலாம், உங்களுக்கு இருக்கிற வியாதியை குறித்து அழுதுட்டு இருக்கலாம், இல்லை உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை குறித்து, உங்களுடைய தனிமையை குறித்து, எதிர்காலத்தை குறித்து நீங்கள் அழலாம், உங்கள் பிள்ளைகளை குறித்து அழலாம், அல்ல உங்கள் வீட்டில் இருக்கிற பிரச்சனை, கணவன் மனைவிக்கான பிரச்சனையை குறித்து நீங்கள் அழலாம். யார்கிட்ட போய் அழுதால் உங்கள் கண்ணீர் சாதாரணமாக தெரியலாம், ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் அந்த கண்ணீர் விலையேறப்பட்டது. கண்ணீரை அவர் பார்க்குறாரு. நீங்கள் அழுகிறது அவரால் என்ன செய்ய முடியாது, தாங்கவே முடியாது. அப்போ உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் நாட்களோட 15 வருஷம் கூட்டுவேன், நான் உன்னையும் இந்த நகரத்தையும் அசீரிய ராஜாவின் கைக்கு தப்புவித்து இந்த நகரத்துக்கு ஆதரவாக இருப்பேன். அவர் அழுதது, ஆண்டவரே நான் உங்களுக்கு முன்பாக உண்மையாக இருந்ததை நினைத்தரலுங்க, நான் உங்கள் பார்வைக்கு நான் அப்போ ஒவ்வொரு நாளும் அந்த எசேக்கியா ராஜாவுடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும் பாருங்கள். இன்றைக்கு ஆண்டவர் என்னையை பார்த்துட்டு இருக்கிறாரு, நான் அவருக்கு முன்பாக நல்லவனாக இருக்கணும், நான் இந்த காரியத்தை செய்யும்போது தேவன் பார்க்குறாரு, நான் இப்படி சிந்திக்கும் போது தேவன் என்னையை பார்க்குறாருன்னு அவருடைய எண்ணம் எல்லாம் ஆண்டவருக்கும் அவருக்குள்ளதிலே இருந்திருக்கணும். நான் இப்படி பேசலாமா, ஆண்டவருக்கு முன்பாக நான் உண்மையாக இருக்கணும், ஆண்டவருக்கு நான் உண்மையாக இருக்கணும்னு அவர் ஆண்டவருக்கு முன்பாக செம்மையானவைகளை என்ன செஞ்சுட்டு இருக்கலாம். அதனால தான் அழகா அந்த உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் அவர் என்று விண்ணப்பம் பண்ணினதுனால தான் ஆண்டவர் உடனே அவர் ஜெபத்தை என்ன செய்கிறாரு, கேட்குறாரு. கேட்டு அதுக்கு நிறைய பிளெஸிங் கொடுக்குறாரு பாருங்க. நாட்களோட 15 வருஷத்தை கூட்டுவேன்னு சொல்லிட்டு, நான் உன்னையும் இந்த நகரத்தையும் அசீரிய ராஜாவின் கைக்கு தப்புவித்து, அப்போ ஒரு எதிரியாக இருக்கிற அந்த அசீரிய ராஜாவுடைய கைக்கு தப்புவித்து இந்த நகரத்துக்கும் ஆதரவாக இருப்பேன். உங்களுடைய ஜெபம் உங்களை ரொம்ப பாரப்படுத்திட்டு இருக்கிறது நீங்கள் அந்த கண்ணீரோடு இப்போ இந்த வார்த்தையை கூட கேட்டு ஜெபித்துட்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிறது, உங்களுக்கு 15 வருஷத்துக்கான ஆயுளையும் கூட்டுவேன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பாருங்கள், அசீரிய ராஜாவுடைய அவன் எதிராக இருக்கிற ராஜாவுடைய கைக்கும் தப்புவிப்பேன். அப்போ நமக்கு விரோதமாக இருக்கிற மனிதருடைய கைக்கும் நம்மளை தப்பிக்கிற வல்ல தேவனாக இருக்கிறார். அது இந்த நகரத்துக்கு ஆதரவாக இருப்பேன். ஒருவேளை என் குடும்பத்துக்கு ஆதரவாக இருப்பதற்கு யாரும் இல்லை, எனக்கு ஆதரவாக யாருமே இல்லை, என் பிள்ளைகளுக்கு ஆதரவாக யாருமே இல்லை, என் எதிர்காலத்தில் நினச்சா எனக்கு ஆதரவாக யார் இருப்பார்னு நினைக்கிறீங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உங்களுக்கு ஆதரவாக இருப்பேன். எசேக்கியாவுக்கு சொல்கிறார், நான் உனக்கு ஆதரவாக இருப்பேன், நான் உனக்கு எதிராக இருக்கிற அந்த அசீரியா கைக்கோணியை தப்புவிப்பேன், உனக்கு வியாதியிலிருந்து விடுதலையை தருவேன், எல்லாமே செய்வேன்னு ஆண்டவர் அந்த ஒரு அழுகையின் ஜெபத்துக்கு ஆண்டவர் அந்த நாள் என்ன செய்தார், ஆன்சர் பண்ணினார். அந்த மாதிரி தான் ஆண்டவர் இந்த நாளில் உங்கள் அழுகைக்கும் என்ன செய்கிறார், ஆன்சர் பண்ணுறார். ஆனால் நம்ம முதல்ல செய்ய வேண்டியது, எசேக்கியாவை போல் நம்ம தைரியமாக ஜெபிக்கணும்னா நம்ம அவருடைய பார்வைக்கு முன்பாக ஒவ்வொரு நாள் எப்படி இருக்கணும், உத்தமமாக இருக்கணும். அவருடைய பார்வைக்கு செம்மையானவைகளை நம்ம என்ன செய்யணும். தேவ பார்வைக்கு முன் ஒரு இடத்துல இருந்து பேசுகிறோமா, இந்த இடத்துல ஆண்டவர் இருந்து நம்மளை என்ன செஞ்சுட்டு இருக்கார், நம்ம பேசுகிறத கேட்குறாரு. நம்ம மொபைல் பார்க்குறோமா, நம்ம கூட ஆண்டவர் இருந்து நம்ம என்ன மொபைலில் பார்க்குறோங்கிறத பார்க்குறாரு. எல்லாம் நீங்கள் மற்றவர்களுக்கு விரோதமாக பேசுகிறத ஆண்டவர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். நம்மளுடைய சிந்தனைகளை நம்ம எப்படி சிந்திச்சு கொண்டிருக்கிறோம், நம்ம அடுத்தவங்களுக்கு விரோதமாக யோசிக்கிறோமா, அடுத்தவங்களுக்கு விரோதமாக அவங்களுடைய எல்லாவற்றையும் அபகரிக்கிறதுக்காக யோசிக்கிறோமா. ஏன்னா ஆண்டவர் இச்சிக்கிறதே ஆண்டருக்கு பிடிக்காது. ஒருத்தங்க ஒன்று செய்கிறத பார்த்து அதே மாதிரி நம்ம செய்கிறது ஆண்டருக்கு பிரியமில்லாத காரியம், நம்ம பொய் சொல்கிறது ஆண்டருக்கு பிரியமில்லாத காரியம். அப்போ நம்ம பொய் சொல்லும்போது காரியத்தை எல்லாவற்றையும் தேவன் என்ன செய்து கொண்டிருக்கிறார், பார்த்து கொண்டிருக்கிறார். ஆனால் இந்த நாளில் இந்த வார்த்தை உங்களை நோக்கி வரும்போது, ஒருவேளை ஆண்டவரே நான் இதெல்லாம் இது வரைக்கும் தெரியாமல், நீங்கள் எல்லாவற்றையும் பார்க்குறீங்கன்னு தெரியாமல் நான் நிறைய தவறுகளை செஞ்சுட்டேன்னு நம்ம மன்னிப்பு கேட்கும்போது ஆண்டவர் நம்மளை மன்னித்து நம்ம வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய வல்ல தேவனாக என்ன செய்கிறார், இருக்கிறார். அப்போ இங்கே பாருங்கள், அவன் ஆண்டவருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்ததுனால அவனுக்கு அந்த மரண வியாதியிலேருந்து ஆண்டவர் என்ன செய்தார், விடுதலையை கொடுத்தார். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் இப்போ வியாதி வந்திருக்கலாம், மரணத்துக்கு ஏதுவான வியாதியாக இருக்கலாம், ஆனால் எனக்கு மரணம் வந்துவிடுமோன்னு உங்களுக்கு ஒரு பயம் இருக்கலாம். நீங்கள் இந்த வார்த்தை உங்களை நோக்கி வரும்போது, ஆண்டவரே எனக்கு தீர்க்க ஆயுசை தாங்க, நான் உங்கள் பார்வைக்கு முன்பாக செம்மையானதை என்ன செய்வேன். இந்த எசேக்கியா ராஜாவுக்கு 15 ஆண்டுகளை கூட்டி கொடுத்தீங்களே, எனக்கு நிறைய நீடித்த நாட்களை எனக்கு தாங்க. நம்ம அப்படி ஜெபிக்கும் போது ஆண்டவர் நமக்கு நீடித்த நாட்களை தந்து நம்மை ஆசீர்வதிக்க வல்ல தேவனாய் இருக்கிறார். அடுத்ததாக நம்ம தியானிக்க போகிற வசனம் பார்த்தீங்கன்னா, எரேமியா 3வது அதிகாரத்தில் அழகா ஒரு வசனம் போடப்பட்டிருக்கு. எரேமியா 3வது அதிகாரம்
14வது வசனத்தில் பாருங்கள், சீர்கெட்ட பிள்ளைகளே திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார், நான் உங்கள் நாயகர், நான் உங்களை ஊரில் ஒருவனும் வம்சத்தில் 2 பேருமாக தெரிந்து உங்களை சீயோனுக்கு அழைத்து கொண்டு வந்து. இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிறது நான் உங்கள் நாயகர், நான் உங்கள் நாயகர். அதே மாதிரி ஏசாயா 54வது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஏசாயா 54வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, உன் சிருஷ்டிகரே உன் நாயகர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம், இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் மீட்பர், அவர் சர்வ பூமியின் தேவன் எனப்படுவார். அப்போ நம்ம முதல்ல பார்த்தோம் நானே உன் பரிகாரியாகிய தேவன் பார்த்தோம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது உன் சிருஷ்டிகரே உன் நாயகர். நானே அதில் சொல்கிறாரு பாருங்க, எரேமியா 3வது அதிகாரம் 14வது வசனத்தில், நான் உங்கள் நாயகர். கர்த்தர் நம்மளுடைய நாயகராக இருக்கிறார். நாயகர்னால் நமக்கு அதுக்குரிய மீனிங் தெரியும். நமக்குள்ள ஒரு பெரிய ரோல் மாடல் மாதிரி, நம்ம ரொம்ப ஆசைப்பட்டு இவங்களை மாதிரி இருக்கணும் நம்ம நினைக்கிற ஒரு பர்சன், அதுதான் நாயகர். நம்ம அந்த மாதிரி இருக்கிற நம்ம ரொம்ப விரும்புகிற ஒரு பர்சனாக இருக்கிறவர் தான் நாயகர். அப்போ நமக்கு இந்த உலகத்தில் உள்ள வேற எந்த யாருமே நமக்கு நாயகராக, வேற யாரும் நமக்கு தலைவனாவோ, நம்ம வேற யாருக்கும் பின்னாடி நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாரும் மனிதர்கள் தான். ஒரு மனிதரை நம்ம பெரிய லெவலில் வச்சு அவங்களுக்கு முன்பாக நம்ம போனோம், அவங்கள மாதிரி இருக்கணும், அவங்களுக்கு நம்ம ஒரு தொண்டு செய்து கொண்டு இருக்கணும், அந்த மாதிரி இல்லை. யார் நம்மளுடைய வாழ்க்கையில் நாயகராக இருக்கணுமா? கர்த்தரை தான் நம்ம நாயகராக வச்சுருக்கணும். அதான் ஆண்டவர் சொல்கிறார், ஒருவேளை இது வரைக்கும் நீங்கள் ஒரு ஆண்டவரை அறிந்த ஜனங்களாக இருந்துட்டு நீங்கள் வேறு யாரையாச்சும் ரோல் மாடலாக வச்சுட்டு அவங்கள ஒரு பெரிய தலைவராக வச்சுட்டு அவங்களுக்கு என்னால் அவங்களுடைய ஆசையை நிறைவேற்றிட்டு அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்கள முன்னேற்றுவதற்கு நம்ம யோசித்து கொண்டு இருக்காமல் பாருங்கள், சீர்கெட்ட பிள்ளைகளே திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார், நான் உங்கள் நாயகர். இப்போ சீர்கெட்டு நம்ம அப்படி வரவேளை ஆண்டவரை நம்ம நாயகராக முன்பாக வைக்காமல் மற்றவர்களை நம்ம நினைத்து இருக்கும்போது ஆண்டவர் சொல்கிறார், சீர்கெட்டு போயிருக்கிறோம் நம்ம. அப்போ நம்ம சீர்கெட்ட வாழ்க்கையை நம்ம என்ன செய்யணும்? திருப்பணும். உன் சிருஷ்டிகரே உன் நாயகர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். அப்போ அந்த கர்த்தருடைய நாமத்தை நம்ம என்ன செய்யணும்? நமக்கு அவர் தான் எனக்கு நாயகர், கர்த்தர் தான், கர்த்தருடைய நாமத்தை நம்ம சொல்லி எல்லாவற்றிலும் அவரை நம்ம முன்பாக வைத்து அவருக்கு பிரியமானபடி நம்ம வாழும்போது ஆண்டவர் நம்மளே ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த இடத்துல இந்த வார்த்தையை எரேமியால எப்போ ஆண்டவர் சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் சீர்கெட்டு அவங்க ஒவ்வொரு ஆண்டவரை தேடாமல் மற்ற அந்நிய தேவர்களை தேடிக்கொண்டிருக்கும் போது ஆண்டவர் ஒவ்வொரு தீர்க்கதரிசிகளாக வைத்து பேசி கொண்டிருக்கிறாரு. அப்படி தான் எரேமியா தீர்க்கதரிசிகிட்ட ஆண்டவர் பேச சொல்கிறாரு. ஆனால் நீங்கள் இஸ்ரவேல் ஜனங்களை பாருங்கள், ஆண்டவர் அவங்கள்ட்ட கேட்கறது ஒன்று தான், என்னை மட்டும் ஆராதிக்கணும், அவரை மட்டும் தான் அவங்க நேசிக்கணும். ஆனால் பாருங்கள், எகிப்திலிருந்து ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை அழகாக வழிநடத்தி கொண்டு வரும்போது ஒவ்வொரு காரியத்தையும் பார்த்து ஆண்டவர் அவங்களுக்கு என்ன செய்வார்? கொடுப்பாரு. அவங்க காலையில் நடக்கும்போது மேகஸ்தம்பம் அவங்கள பாதுகாக்கும், இரவில் நடக்கும்போது அக்னி ஸ்தம்பம் அவங்கள பாதுகாக்கும். ஒரு இடத்துல போய் தங்குறாங்களா, அந்த இடத்துல தண்ணி இல்லையா, மோசையிட்ட போய் சொல்லும்போது அழகாக தண்ணி கொடுப்பாரு. ஆனால் அடுத்த இடத்துல ஒரு இடத்துல ஒரு நேரம் தண்ணி கொடுத்துருப்பாரு, அடுத்த நேரம் தண்ணி இல்லைங்கும் போது ஜனங்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்கணும்னு அவங்களுக்கு விருப்பம் வராது. ஒரு இடத்துல குறைவு வரும்போது அவங்க ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க? முறுமுறுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனால் ஆண்டவர் ஆண்டவருக்கு நம்மகிட்ட பிடிக்காத ஒரு காரியம் முறுமுறுக்கிறது தான். நம்ம ஆண்டவரை அறிந்ததுக்கப்புறம் ஆண்டவரை அறிந்த உடனே நம்ம அநேக நேரத்தில் நினைக்கிறோம் நம்ம ஒழுங்காக வேதத்தை வாசிக்கிறோம், ஜெபிக்கிறோம், நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம், அப்போ நம்ம வாழ்க்கையில் இனிமேல் எந்த கஷ்டமும் இருக்காது. அப்படி இல்லை. குறைவுகள் வரும்போது நம்ம யாரை நோக்கி பார்க்கணும்? நமக்கு ஒரு தைரியம் இருக்கணும். என் கூட இருக்கிறது எல்லா குறைவுகளையும் நிறைவாக்குகிற தேவன். அவர் என் கூட இருக்கும்போது எந்த குறைவு இருந்தாலும் அந்த குறைவுலேருந்து எனக்கு நிறைவாக்குவார். இன்னைக்கு இது இல்லையா, ஆண்டவர் எனக்கு ஏற்ற வேலை வரும்போது அதை தருவார்னு அந்த ஒரு நம்பிக்கை இருக்கணும். பாருங்கள், இஸ்ரேல் ஜனங்கள் முதல்ல வரும்போது அவங்களுக்கு அந்த இடத்துல தண்ணி கசப்பாக இருக்கும், அதை இனிப்பாக அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு ஏற்ற விதமாய் மாற்றி கொடுப்பார். தண்ணி இல்லாத இடத்துல தண்ணியை உண்டாக்கி கொடுப்பார். ஆனால் அவங்களுக்குள்ள அந்த ஒரு பொறுமை இருக்காது. நம்ம கூட ஆண்டவர் இருக்கிறாரு, அவர் தான் நம்மளை நடத்தி கொண்டு வருகிறார், அவர் தான் நம்மளை சிருஷ்டித்திருக்கிறாரு, அவர் தான் நமக்கு ஒரு புதிய தேசத்தை தரப்போகிறார், அவர் தான் நமக்கு வழிகாட்டுறதுக்கு மோசையை அனுப்பி கூட்டிகிட்டு போகிறாரு, அவருடைய பேச்சை கப்போங்கிற யாருக்குமே அந்த மைண்ட் என்ன செய்யாது இருக்காது. இல்லைங்கும் போது அப்புறம் மற்ற நாட்டை பார்க்கும்போது அவங்களுக்கு ராஜா இருக்கிறாரு, எங்களுக்கு ராஜா வேணும், அவங்க வாழ்க்கை எப்படி இருக்குது, அங்கே இருக்கும்போது எகிப்தில் இருக்கும்போது நாங்கள் அந்த சாப்பாடாக சாப்பிட்டோம், இந்த சாப்பாடாக சாப்பிட்டோம்னு அந்த ஆண்டவர் கொடுக்குற மன்னாவாங்க என்ன செஞ்சாங்க? அற்பமாக என்ன செஞ்சாங்க? எண்ணினாங்க. நம்ம அப்படிப்பட்ட பிள்ளைகளாக இருக்கக்கூடாது. நம்ம ரட்சிக்கப்பட்டு வந்துட்டோமா, நமக்கும் மற்றவர்களுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கணும், அவங்களே பார்த்து அவங்களே போல் நம்ம இருக்கணும். அப்படிப்பட்ட அவங்க அப்படி இருக்கிறாங்க, அவங்க இப்படிலாம் வாழ்கிறாங்க, இனியால் இப்படி அப்படி இல்லை. நம்ம எல்லாவற்றையும் அனுபவிக்க
தகுதி இருந்தும் எல்லாம் நமக்கு என்ன கிடையாது, தகுதி கிடையாது. ஆண்டவரை நம்ம நாயகராக வச்சு அவர் நம்மளை பார்த்துக்கணும். நம்ம முதல்ல அதான் பார்த்தோம், எசேக்கியா ராஜா அவருடைய பார்வைக்கு நலமானதை. என்றைக்குமே ஆண்டவர் நம்மளை பார்க்கும்போது அவருடைய பார்வைக்கு நலமானதை. நீங்கள் ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்களா, உங்களை சுற்றிலும் யாரும் இல்லையா, உங்களால் நிறைய அந்த இடத்துல இருந்து தவறான காரியங்களை செய்ய முடியலாம், நிறைய பணத்தை நீங்கள் சம்பாதிக்க முடியலாம். ஆனால் அப்படி பண்ணுறது தவறான காரியம். நம்ம ஆண்டவருக்கு முன்பாக உண்மையாக இருக்கும்போது கர்த்தர் நம்மளை அந்த இடத்துல உயர்த்துற வல்லவராக இருக்கிறார். கொடுத்துருக்கிற வேலையை உண்மையாக செய்யணும். யாரும் என்னைய பார்க்குறதுக்கு இல்லை, அவங்க என்னுடைய ஹெட்டாக இருக்கிறவங்க எனக்கு இல்லை, அவங்க பார்க்க முடியாது, நான் இப்படி தான் செய்வேன், அப்படி இல்லை. நம்ம இருக்கக்கூடாது. எப்போவுமே நமக்கு நாயகராய், எப்போவுமே நம்ம கூட நம்மளை பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பார்வை நம்ம மேலே இருக்குது. நான் அவருக்கு முன்பாக நான் தனியாக அந்த ரூமில் இருக்கேன்னா, நான் எப்போவுமே என் கூட ஆண்டவர் இருக்கிறார். நான் அவருக்கு முன்பாக ஒரு தவறான காரியத்தை செய்து நான் அவர் முன்பாக வெட்கப்பட்டு நிற்க விரும்பலை. அவருக்கு முன்பாக நான் எப்பொழுதும் தைரியமாக நீங்கள் என்னை பார்த்து கொண்டிருக்கீங்க, நான் உண்மையாக இருக்கேன்னு சொல்கிற அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கை என்ன செய்யணும், இருக்கணும். அதுதான் ஆண்டவர் இந்த நாளில் நம்ம வாழ்க்கையில் என்ன செய்கிறார், எதிர்பார்க்கிறார். அதனால் நம்ம அப்படியே கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, இந்த நேரத்தில் கூட ஆண்டவரே நாங்கள் தியானித்தோம் தகப்பனே ஏசப்பா. நாங்கள் 2 வார்த்தைகளை குறித்து தியானித்தோம். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர், நானே ஆண்டவர் நீங்கள் சொல்கிறீங்க நான் நாயகர் அப்படின்ட்டு. ஆண்டவரே, இந்த நாளில் நாங்கள் தியானித்தோம் ஆண்டவரே. ஒருவேளை எங்களோட நீங்கள் பேசியிருக்கீங்க, நீங்கள் எப்பொழுது எங்களை பார்த்து கொண்டு இருக்கீங்க ஏசப்பா. ஆண்டவரே, நாங்கள் உங்கள் பார்வைக்கு விரோதமாய், ஆண்டவரே உங்களுடைய கண்களுக்கு விரோதமாய், நீங்கள் எங்களை பார்க்குறதுக்கு விரோதமாய் நாங்கள் எந்த காரியங்களும் செய்யாதபடி ராஜா, எப்பொழுது உங்களுக்கு முன்பாக நாங்கள் உண்மையும் உத்தமமாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க, உண்மையும் உத்தமமாய் இருப்பதற்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. ஆண்டவரே, எசேக்கியா ராஜாவுக்கு அன்றைக்கு மரணத்துக்கு ஏதுவான வியாதியிலிருந்து விடுதலை கொடுத்து 15 ஆண்டுகளை கூட்டி கொடுத்தீங்களே, அது கூட சேர்த்து ஆண்டவரே எதிரியாக இருந்த ராஜாவுக்கு விலக்கி காத்து கொண்டீங்களே ஆண்டவரே. நானே உங்களை ஆதரவாக இருப்பேன்னு சொன்னீங்களே ஏசப்பா. அதே போல ராஜா, இந்த நாளில் என்னோடு ஜெபிக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, இதுவரைக்கும் உங்கள் பார்வைக்கு முன்பாக நாங்கள் நல்ல காரியங்களை செய்யாமல் இருந்துட்டோம், எங்களை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. நாங்கள் உங்கள் பார்வைக்கு முன்பாக நன்மையானவைகளை செய்வோம், உங்களுக்கு உண்மை உத்தமமாய் வாழ்வோன்னு யாரெல்லாம் மனதிருந்து ஜெபிக்கிறாங்களோ ஏசப்பா, அவங்களுக்கு ஆண்டவரே நீங்கள் இந்த ஆசீர்வாதத்தங்களாம் கொடுக்குறீங்க ஆண்டவரே. அவங்களுக்கு என்ன வியாதி இருந்தாலும் அதுலேருந்து விடுதலை கொடுக்கறதுக்காக நன்றி செலுத்திக்கிறேன் ராஜா. அதே போல தகப்பனே ஆண்டவரே, அவங்களுக்கு ஆண்டவரே ஏசப்பா, அவங்களுக்கு எதிராக இருக்கிற எல்லா மனிதர்களுடைய கையிலேருந்து அவங்களுக்கு விடுதலை கொடுக்கப்படுறதுக்காக நன்றி. அவங்கள எதிராக இருக்கிற எல்லா மனிதர்கள்ட்ட இருந்து அவங்களை விலக்கி வைக்கப்படுற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன் ஏசப்பா. நீங்களே அவங்களுக்கு ஆதரவாக இருக்க போகிறதுக்காக ஸ்தோத்திரம். யாரெல்லாம் ஆண்டவரே எனக்கு ஆதரவாக யாருமே இல்லையே, இனிமேலேருந்து நான் உங்கள் பார்வைக்கு நன்மையானவே நான் செய்வேன் ஆண்டவரே, நீங்கள் எனக்கு ஆதரவாக இருங்க, எல்லா ஆபத்துகளுக்கு என்னை விலக்கி காத்துக்கொள்ளுங்க, என் தேவையில் எல்லாவற்றையும் சந்திங்கன்னு என்னோட யாரெல்லாம் சேர்ந்து ஜெபிக்கிறாங்களோ ஏசப்பா, அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் அப்படி ஆதரவாக இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன். எல்லா பண கஷ்டங்கள்லேருந்து விடுதலை கொடுங்க. வேலைக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்க ஆண்டவரே. கணவன் மனைவிக்குள்ள பிரிந்து இருந்தாங்களா, அந்த பிரிவுல இருந்து சமாதானத்தை கொடுங்க ராஜா. ஆண்டவரே ஏசப்பா, ஒருவேளை எதிராக இருக்கிற மனிதர்களுக்கு முன்பாக இந்த பிள்ளைகளுடைய தலையை நீங்க உயர்த்துங்க ஆண்டவரே ஏசப்பா. ஆண்டவரே, வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல வீடு கட்டுவதற்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஒருவேளை இடங்கள் வாங்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு நல்ல இடம் வாங்கி கொடுங்க ஏசப்பா. ஆண்டவரே, ஒருவேளை பிள்ளைகள் படிப்பிற்காக ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை, அறிவை, புத்தியை கொடுங்க தகப்பனே. என்னென்ன காரியங்களுக்காக பிள்ளைகள் ஜெபிக்கிறாங்களோ, ஒருவேளை ஆண்டவரே குழந்தை பாக்கியத்துக்காக ஜெபிக்கலாம் ஆண்டவரே. பிள்ளைகளுக்கு ஏற்ற வேலையில கற்பத்தின் கனியை கொடுத்து பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் சப்பா. அன்று ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நீங்களே ஆதரவாக இருங்க. இந்த வார்த்தையின்படி தகப்பனே, ஒவ்வொரு நாள் உங்களுக்கு கீழ்ப்படிந்து உங்கள் பார்வைக்கு உண்மையும் உத்தமமாய் பிள்ளைகள் வாழ தேவன் உதவி செய்யுங்க. அப்படி அர்ப்பணித்து ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு நீங்க கூட இருந்து அவங்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென்.